சார் ரூம் ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க உங்க ரூம்க்கு. தேங்க் யூ. இயற்கையை பாருடி, அந்த மலை மரம் இது எல்லாத்தையும் ரசி. ஏரவதி, நம்ம இந்த முதல்ல வெளியே வந்து தங்கி எவ்வளவு நாள் ஆகுது? வருஷ கணக்காயிடுச்சு. கல்யாணம் ஆனதும் ஊட்டி கூட்டிட்டு போனீங்க, நான் கூட வாமிட் பண்ணேன். அதுதான் முதலும் கடைசியுமா நான் வெளியில வந்தது. நான் என்னடி பண்றது? அடுத்தடுத்து குழந்தை பிறந்தது, அதான் எங்கேயும் வெளியில போ. கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணும்னு கேட்டது யாரு? நீங்க தானே? நான் தான். கல்யாணம் ஆகி 10 மாசத்துல குழந்தை பிறந்ததானே தங்கராஜுக்கு மரியாதை. எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்குடி. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? என்ன பேசுற? இங்க பாரு, தங்கராஜ் அப்படிப்பட்ட ஆளு. அவன் ஏகப்பத்தனை விரத. நீ பிரஷ் சேஞ்ச் பண்ணலையா? அப்புறமா பண்ணிக்கிறேன். காஃபி குடிக்கிறியா? ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஹலோ, ரூம் நம்பர் 303, 2 காஃபி. தேங்க் யூ. இந்த இடம் நல்லா இருக்குல்ல பாக்யராஜ்? சூப்பரா இருக்குல்ல? பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? நீ தானடி வீட்ல விடலான்னு சொன்ன. நான் தான் சொன்னேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு தோணுது. மகாராணிக்கு மாமியார் கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. அத்தை, ஆமா, கோதுமை மாவை எங்க வச்சுட்டு போன? அந்த ஷெல்ஃப்ல சிகப்பு மூடி போட்ட ஒரு டப்பா இருக்கு பாருங்க. மலரு, கிடைச்சதா அத்தை? கிடைச்சது. ஆமா, நீங்க கொடைக்கானல் போய் சேர்ந்துட்டீங்களா? வந்துட்டோம் அத்தை. அத ஒரு போன் பண்ணி சொல்றது இல்லையா? இல்ல, இப்பதான் அத்தை வந்தோம். இங்க பாரு பாக்கியராஜ், மாப்பிளையும் நீயும் சேர்ந்து போயிருக்கீங்க. அவரு மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேன். ஆமா, பாப்பா எங்க? பாப்பா மதி ரூம்ல இருக்கா அத்தை. போன இடத்துலயாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடண்டி. சரிம்மா. சரி சரி, நான் வச்சுட்டுமா? ஏன் மதி, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எடுக்கிற? ஆமா, ஏன் ப்ரொஃபசர் வேலைய சூஸ் பண்ண? அது என்னமோ சின்ன வயசுல இருந்தே இதுதான் ஆசை. பரவாயில்ல, ஆசைப்பட்டத சாதிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தான். அதுதான் சாதிச்சிருக்கேன். இன்னும் வேலை பெர்மனன்ட் ஆகல. அதெல்லாம் நீ ஆயிடுவ. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நீங்க? நானும் டிகிரி தான் முடிச்சிருக்கேன். ரேவதி நல்லா படிப்பா தெரியுமாப்பா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், எல்லாமே இவதான். மெடல்லாம் வாங்கியிருக்கா. நிறைய படிச்சு வேலைக்கு போவான்னு நினைச்சோம், அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கூட வேலைக்கு போலாமே. இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. மாப்பிள்ள விட மாட்டாரு. கல்யாணம் மட்டும் ஆகலைனா என் அண்ணன் ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வச்சிருக்கோம். பெரிய வேலையில என்ன உட்கார வச்சிருக்கோம் இல்லன்னு? கண்டிப்பா செஞ்சிருப்பேன். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸோ? ரொம்ப ரொம்ப க்ளோஸ்பா. எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன். அண்ணனும் அப்படிதான் இல்லன்னு? இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சது எனக்கு ஒரு வரம். என்ன ஒண்ணு, என் அண்ணனை என் வீட்டுக்காரர் தான் புரிஞ்சுக்கல. எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களா? யார் புரிஞ்சுக்கலனாலும் உங்க அண்ணன் தங்கம் தான். மச்சான், உன் அண்ணன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூடவும் தங்கச்சி கூடவுமே பேசிட்டு இருக்கான். நம்ம கூட எல்லாம் பேச மாட்டானா? இங்கதான் அண்ணன் கூட பேச மாட்டீங்களே. அண்ணன் பாவமா சென்டா ஏதாவது பேசும். அட போட, எதுக்கும் உதவாதவங்கள தான் இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னத்த சொல்றது?